காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரை அமைந்துள்ள காமராஜர் சாலையில் மக்கள் அதிகம் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் காலை 11 மணியிலிருந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பாரிமுனையிலிருந்து காந்தி சிலை நோக்கி வரும் வாகனங்கள் போர் நினைவு சின்னம் அருகே கொடிமர இல்ல சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு வாலாஜா முனை, அண்ணா சாலை, அண்ணா சிலை, ஸ்பென்சர் சந்திப்பு வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம். என்றாலும் சென்னை மாநகர பேருந்துகளுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கண்ணகி சிலை வரையிலான சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்படும். சென்னை மாநகர பேருந்துகள் உழைப்பாளர் சிலை சந்திப்பிலிருந்து வாலாஜா சாலை நோக்கி வலதுபுறம் திரும்ப அனுமதிக்கப்படாது. கண்ணகி சிலையிலிருந்து உழைப்பாளர் சிலை நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் கண்ணகி சிலைக்கு எதிரே பாரதி சிலை, பெல் சாலை, வாலாஜா சாலை, அண்ணா சிலை வழியாக தங்கள் இலக்கை அடைய திருப்பிவிடப்படும். விக்டோரியா விடுதி சாலை மற்றும் பெல் சாலை, பாரதி சாலை சந்திப்பிலிருந்து ஒரு வழிப்பாதையாக மாற்றப்படும். பெரியார் சிலையிலிருந்து கடற்கரைக்கு செல்லும் வாகனங்கள் மட்டுமே சுவாமி சிவானந்தா சாலை நோக்கி அனுமதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காணும் பொங்கலையொட்டி மெரினா உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநகர காவல்துறை அதிகாரி தெரிவித்தார்.